தக்காளி எவ்வளோங்கதா நொறுக்கிட்டு கிடக்குறீங்க நானே இதே ஒரு கப்பில் போட்டு இந்த கப்பில் கூட 2 3 மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அது மக்களே, அதனால நம்ம இன்னைக்கு பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது, வாங்க மக்களே பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே மஞ்சள் தூளும் பச்சை மிளகாயும் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம் மக்களே. சால்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் டொமேட்டோ ஒன்று, அப்புறம் ஆனியன் ஒன்று, அப்புறம் பட்டை கிராம்பு, சோம்பு, ஜீரகம்லாம் வச்சுருக்கோம் மக்களே. அப்புறம் பெப்பரு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மக்களே. அப்புறம் சிக்கன் 1/2 kg. அதுக்கப்புறம் ஆயில் வச்சுருக்கோம் மக்களே. அப்புறம் வச்சு மேக் பண்ணுறதுக்கு ஒரு வாழை சட்டி வச்சுருக்கோம் மக்களே. இதுதான் நாங்கள் செஞ்சு வச்சுருக்க அடுப்பு. இதில் தான் நாங்கள் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். சொல்லு. எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், கடல் எண்ணெய் ஊத்தாலாம் எங்கேயும் போகாத, அப்படியே ஊற்று. சட்டினை கீழே வச்சுக்கலாம் மேடம். காத்தடிக்குது, ஆனால் வேற முடியுது. என்னால் உட்காந்து பட்டை வகை, அது வெங்காயம். நீ சொல்றியா? வெங்காயம், வெங்காயம், தக்காளி, கரண்டிங்களா? தக்காளி. சூப்பரா. தட்டி ஆட்டக்கூடாது. நான் கிண்டுறேன். தட்டி ஆட்டுங்களா? தள்ளி விட்டுருவீங்களா? ஆமாம், அந்த பேப்பர் லேசா உப்பு போடு. லேசா வெங்காய தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். ஆமாம், வெங்காயம் தக்காளி வணங்கணும், வதங்கக்கூடாது. தாத்தா பேப்பர் வச்சுக்கோங்க, பிடிச்சிக்க. அது என்னடா இருக்கு? நம்ம லொக்கேஷன் பாரு, கிணறுக்கு பின்னாடி. கொஞ்சமா மஞ்சள் தூள். சட்டி கீழே சாயாமல் இருக்கிறதுக்காக குச்சி வச்சு பிடிச்சாச்சு. கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா தான் போடுறான், குழப்பிக்காதீங்க. பார்த்து சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் குச்சில போடாது, குச்சில தான் போடுறானே. குறுக்கு கிளி கத்தியால போட்டதே ஒரு பேக் ஆகிட்டான். நல்லா விளக்கம் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் 3 கிலோ. 3 கிலோவா? 1/2 kg. 1/2 kg தானே? ஆமாம். பெப்பர் போட்டு தண்ணி ஊற்றி. பெப்பர் நான் போட நானும் வச்சுக்கோ.
இறக்கு. ஏய் சிக்கன் போட்டல தேவையான அளவு உப்பு கொஞ்சமா போதும் கருவேப்பிலை ஃபர்ஸ்ட் போடுங்களா இல்ல என்ன எதுமே போதும்னு மாத்திக்கிறேன் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலைன்னு சொல்லு அதுட்ட போடு அந்த கொத்தமல்லி கருவேப்பிலைன்னு சொல்லு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு கடைசியா பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் நிறைய போடணும் என்ன பண்ண மாட்டோம் கம்மல் இருக்கு வீடியோ எடுத்து முடிக்கிட்டோம் தொட்டு பார்த்தா அவங்க பங்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோ 4 பேருக்கு முடிஞ்சு நம்ம 2 பேரும் போகலாம் ஏன் வருவா நீ செம்மையா இருக்கு மைசா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு என்ன சரியா என்ன ரேட்டு சொல்லு சூப்பரா இருக்கு மக்களே மக்களே ஏய் இருடா மக்களே நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதனால எடுத்துறலாம் ருசியா இருக்கு டேஸ்ட் சூப்பரா அது அப்புறம் போங்கடா இதெல்லாம் எங்களுக்கு வேணும் நீ என்ன வேலை செஞ்ச நான் சாணியா இருக்கேன் சாணி இல்லையா இந்த சாணி நான் அப்பா ஒன்று நீ என்ன பண்ண சாணி என்ன கொஞ்சம் சாணி கொத்துனேன் நீ என்ன பண்ண சாணி என்ன பண்ணி அப்போ 2 போதுமா நான் சாணி கொத்துனேன் நீ என்னடா பண்ண நான் சமைச்சேன் சரி சாணி கொத்துனேன் நீ என்ன பண்ண நான் தொண்டை கிளியே கத்துனேன் நீ போ நான் ஹெல்ப் பண்ணேன் என்ன பண்ண ஹெல்ப் ஹெல்ப் அவ்வளோ தண்டா கருப்பு கேமராமேனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் மக்களே நம்ம மட்டும் தனியா சாப்பிட்டா கேமராமேனுக்கு நம்மளுக்கு வயிற்று வலிக்கிறதுனால கேமராமேனுக்கு கொடுத்துடலாம் எல்லாத்தையும் வேணும்ல தம்பி தரேன் டேஸ்ட் பண்ணிடலாமா எப்படி இருக்கு இதை விட எல்லாரும் சேர்ந்தாப்புல டேஸ்ட் பண்ணணும் சுடாது இல்லை சுடாது நான் கொட்டிட்டு அது என்ன பண்ணுது டேஸ்ட் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு சட்டி விடையா டேஸ்ட் பண்ண சொல்லு மக்களே நம்ம பெப்பர் சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா மக்களே பர்ஃபெக்ட்டா இருக்கு மக்களே சூப்பரா இருக்கு மக்களே நீங்களே வீட்ல செஞ்சு பாருங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே வீட்ல செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே மக்களே முக்கியமா ஷேர் பண்ணிருங்க மக்களே